ஜெகடி விநாயகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். Why so signing? ஸ்பெஷல் வீடியோ. இந்த சீசன் 9 ஆ. பிக் பாஸ் சீசன் 9 இது ஆரம்பிச்சதுமே நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க. ம், ம். நாம கூட சொன்னோம், மொத்த பைத்தியக்கார கூட்டத்தையும் எடுத்து உலர வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கடந்த ஆரம்பித்த ஒரு 3-4 நாட்களில் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு புரியப்பட ஆரம்பிச்சுது. காரணம் என்னன்னா, ஒரு சாரர் அரோரா உள்ளார விட்டது ரொம்ப தப்புன்னும், ஒரு சாரர் திவாகர் மாதிரியான ஆட்கள், கலையரசன் மாதிரி ஆட்கள்லாம் கூட்டு உள்ளார விட்டுட்டீங்க, அதனால பிக் பாஸுடைய மாண்பையே நீங்க குறைச்சிட்டீங்க, அதனால இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மீதான ஒரு பார்வையை வச்சிருந்தாங்க. நாம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், திவாகர் பாருங்க கண்டென்ட் பயங்கரமா கொடுத்துட்டே இருப்பாரு, பார்வதியும் அதில் சேர்ந்தாங்க, அரோராவும் அதில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த சீசன் ரொம்ப மொக்கையா இருக்கு, இதுல இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எடுத்து சமூகத்தை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் வந்தது. ஸோ இது குறித்தான ஒரு விரிவான பார்வை தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பிக் பாஸ் 9 இந்த சீசனை ஆரம்பிச்சதுமே இந்த சீசன் மீது விமர்சனம் வந்தது. காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேர், கலையரசன், அகோரி, அவர் அதெல்லாம் சாப்பிட்டார் எடுத்தது, போனதெல்லாம் சாப்பிட்டார், அவர் எடுத்து நார்மலைஸ் பண்றீங்க, திவாகர் நடிப்பும் வராது ஒன்றும் வராது, அவரை கூப்பிட்டு உயிரெடுக்கிறீங்க, இந்த பக்கம் அரோரா மாடலிங் சொல்லி அதெல்லாம் வீடியோ பண்ணி காசு பார்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இதை இப்ப இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அதற்கு ஒரு தளமாக பொது தளத்துல ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் போது இந்த இடத்துக்கு நீங்க வரணும். அது மிக முக்கியமாக சமூக வலைதளங்கள் எல்லோர் கைகளிலும் கிடைத்த பிறகு எல்லோரும் கருத்து சொல்ல முடியும் அப்படின்னும் போது அதுல ஃபேக் ஐடி மூலமாக ஒருத்தவங்களை காலி பண்றதுல நிறைய விஷயங்கள் இதுல நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களேன். எஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எதிர்பார்ப்புகள் பிக் பாஸ் 1 அப்படின்னு இருக்கும்பொழுது இருந்த விஷயங்களும் பிக் பாஸ் 2, 3, 4ன்னு எப்படி கண்டஸ்டன்ஸ் ஓரளவுக்கு பிக் பாஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, எப்படி அவங்களுக்கு அடுத்த மூவ் என்னன்னு தெரியுதோ, அதே போல நமக்குமே பிக் பாஸ் உடைய புரிதல் பயங்கரமா வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிக் பாஸை பற்றி பேசினா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளை பத்தி இருக்கு அப்படின்னும் பொழுது இப்ப நீங்க சொன்னதான் ஒரு டிஸ்கஷன் பொழுதோ மற்ற இடங்கள்ல என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு படத்தை பாக்குற மாதிரிதான், எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அது என்ன படமா இருந்தாலும் ஒண்ணுமே இல்ல என்ன எடுத்திருக்காங்க அவ்வளவுதான். இது இந்த ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்த்துட்டு வர்றவங்களுடைய ஒரு மைண்ட் செட்டை எதுக்காக போறதுன்னா, போய் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது, இது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை எப்படி இருக்குன்னா, எதையுமே எதிர்த்தாதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் மூணாவதா இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, I have to be good. I should project myself very good. நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நான் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கு இது பண்றோம், ட்ரை பண்றோம். இதை எங்க பொறுத்துறோம் அப்படின்னா, இப்ப உதாரணத்திற்கு இப்ப நீங்க அரோரா மாதிரியான இருக்கிறத பத்தி உடனேவே நீங்க எல்லாத்தையுமே என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கிற வளர்ல பிள்ளைகளோட ரிலேட் பண்ணிக்கிறது. ஐயோ எங்க பிள்ளைங்க இதை பார்த்துட்டுதான் இப்படி அப்படிங்கிற மாதிரியான இல்ல, எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிறைய படிக்க ஆரம்பிச்சு படிப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட விஜய் நடத்துற கூட்டத்துக்கு, கரூர் கூட்டத்துக்கு மாதிரி போயிட்டு அங்க போய் 40 பேர் அது இறந்து போனதுக்கு அப்புறமும் நாங்க அங்க போவோம் அப்படிங்கிற மாதிரியான பேசுற பசங்க எல்லாம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ இதனாலதான் அதனாலதான் இது அப்படிங்கிற பாதிப்புகள் கிடையாது. இது ஒண்ணு. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக வலைதளத்துல இயங்குற நிறைய பெண்களுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா, ஐ ஆம் வெரி குட், ஒரு உடனே டக்குன்னு ஒரு குட் விமன் அப்படிங்கிறதுக்கான கேரக்டரைசேஷன் ஒரு டிஃபனிஷன் எடுத்துட்டு வர நிறைய பெண்கள் என்னன்னா, அரோரா மாதிரி இருக்கிறவங்க எப்படி நீங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க முன் வைக்கிறாங்க. சோ தட் அவங்களை அத நிறைய பேர் பார்க்கும்போது, ஓ நான் கூட அன்னைக்கு பார்த்தேன், யூ ஆர் ஆல்சோ அகைன்ஸ்ட் இட் ரைட் அப்படின்னு பேசுறப்ப அந்த கூட்டத்துல தான் இருக்கணும் நிறைய பெண்கள் விரும்புறாங்க. சரி, ஒரு ரீசன் நான் ஒன்னு சொல்றேன். இப்ப இதுக்கு ஒரு உதாரணமே நான் எடுத்துட்டு வரேன். இப்ப அரோரா வந்ததுக்கு காரணம் சமூகத்தினுடைய பொறுப்பு அதுல இருக்கு இல்லையா? அரோரா இப்ப கூட யாரோ ஒரு பையன் நல்லா பேசினான், அரோரா காட்டி சம்பாதிச்சிட்டாங்க. நீ என்ன பாக்குற, நீ பார்த்ததுனாலதான் அவங்க சம்பாதிச்சாங்க, நீ பார்க்கலாம் அவங்க சம்பாதிக்க போறதில்ல, நீ மாசம் பணம் கட்டணும்லாம் அவங்க சம்பாதிச்சாங்க.
ஓகேவா? அது அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்க அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அதை நீ பார்த்ததுனால தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? சரி, இது வந்து ஒரு முன்னுதாரணம் ஆயிடாதா அப்படின்னும் போது ரியா வந்து ஒரு பேசின ஒரு வீடியோ வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது எல்லாருக்குமே அது செட் ஆகாது. இப்ப நான் வந்து அவங்க ஃப்ரெண்டு தான், என்னால ஷார்ட் ரெஸ்பான்ஸ் போட முடியாது, அவங்களுக்கு அது செட் ஆகுதுன்றதுக்காக எல்லாருக்குமே அது செட் ஆகாது அப்படின்னு. சரி, இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடக்கூடாதா அப்படின்னு நீங்க சொல்றது ஒரு நியாயம். சிலுக்குன்னு ஒருத்தவங்க நடிச்சாங்க, ஜெயமாலினின்னு ஒருத்தவங்க நடிச்சாங்க, அனுராதா ஒருத்தவங்க நடிச்சாங்க. இவங்க எல்லாமே வந்து திரைப்படங்கள்ல கேபரே டான்ஸ் எல்லாம் வர மாதிரி பண்ணுவாங்க, கவர்ச்சியான ஆட்டங்கள் எல்லாமே ஆடுவாங்க, கவர்ச்சி நடிகைகள்னே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லா ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே வந்து கவர்ச்சி காமிச்சு நடிச்சிட்டு இருக்காங்களா, இல்ல வர்றவங்க அத்தனை பேருமே கவர்ச்சி காமிக்கிறது தான் வந்துட்டு இருக்காங்களா? நான் கேட்கறது அதுதான். எல்லாருமே இப்ப ஒண்ணும் இல்ல, சிலுக்குன்ற மாதிரியான ஒரு 20 பேர் 30 பேரை சொல்லுங்களேன். சிலுக்கு வந்தாங்கல்ல, அப்ப சிலுக்கு மாதிரி பின்பற்றி இவ்வளவு பேர் வரணும்ல, சொல்லுங்க. அப்ப ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மீது விமர்சனத்தை நீங்க வைக்கணும்ன்றதுக்காக நீங்க வந்து யோகியனா மாறி நீங்க, ஏன்னா நீங்க இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்ப உதாரணத்துக்கு கசின் சொல்லியிருந்தா, இது பாரு பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த கழுவி ஊத்துறவங்க எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு யோகியம் தெரியுமா நிறுவனத்துக்காக ஊத்துறவன். அதுதான் நான் திரும்ப சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஆமா இல்லைன்னு தோணும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப திவாகர் இவ்வளவு பேர் வந்து பாத்துருக்காங்கல்ல. இப்ப திவாகர் வந்து பிரபலம் இல்லாமல் திவாகர் வந்ததுமே கை தட்டி பேட்டர் அவர் பைத்தியக்காரதமா பண்றாரு தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஜிபி முத்து என்ன சொன்னாரு, ஒரு லெட்டரை படிச்சு எதில போவேன் அப்படின்றவர் ஃபேமஸ் ஆனார். இங்க வந்து அதுவும் வந்து இந்த நெட்லாம் ஃப்ரீ ஆனது, ஐ மீன் ரொம்ப கன்சியூம் பண்றது வந்து ஈஸி ஆகும் போது எல்லாருமே ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்ப அதுல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குமா இல்லையா? நீங்க ஒரு வாட்டி, இப்ப நான் வந்து ஒரு வாட்டியாவது நான் வந்து அது பேர் திவாகர் வீடியோ பார்த்தா நானும் அதுல ஒரு அங்கம் தானேன்றேன் நான். கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. நீங்களாவது அடிக்கடி சொல்லிருக்கீங்க, பிக் பாஸ் மாதிரியான ஒரு இடம் என்னன்னா சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு, மாதிரியான ஆட்கள் சமூகத்துல இருக்காங்கன்னு சொல்லி அவங்க உள்ள விடுறாங்க, அவ்வளவுதான். இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன், இதை வளர்த்து விட்டதுக்கு பெரும்பங்க நீங்க தான். இப்ப நான் சொல்ல வந்தேன், இப்ப வளர்த்து விட்டது இப்ப ஒண்ணும் இல்ல, ஆளுங்கட்சின்னு ஒண்ணு இருக்கும்போது எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஆளுங்கட்சி 30% ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிக்கிறாங்க, எதிர்கட்சி 25% வாங்கினாங்க. அப்ப 25% பேர் அதுல பங்கு இருக்கான் இல்லையா? அப்ப அதை எதிர்கட்சியில ஓட்டு போட்டு தோத்தம் போட்டான்றதுக்காக அதை சொல்ல முடியாதுல்ல. அவனும் வந்து அதுல பங்களிச்சிருக்கான் அந்த எலெக்ஷன்ல, அவனும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கான்ல. அப்ப இந்த அரோரா, கலையரசன், திவாகர் இவங்களெல்லாம் வந்ததுமே இந்த நிகழ்ச்சியை பத்தி தூற்ற விதமா நிறைய பேர் பேசினாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுல உங்களுக்கு சமூகத்துல ஒரு பங்கு நம்ம அவங்கள எல்லாருமே வளர்த்து விட்டோம். நான் பார்க்கலன்றதுக்காக எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் போல கரூர் இருக்குன்றதுக்காக அந்த ஸ்டாம்பேடை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்த முடியுமா? அதை கண்டிக்கிறோம் இல்லையா? அப்ப எல்லாருக்குமே தானே அதுல பங்கு இருக்கு. அந்த மாதிரிதான் இதுல வந்து திவாகர் வந்ததும் சரி, அரோரா வந்ததும் சரி, கலையரசன் வந்ததும் சரி, இது எல்லாமே நீங்க தான் வளர்த்து விட்டீங்க. அப்ப இப்படி வளர்த்து விட்ட ஆட்களை இந்த வீட்டு உள்ளார இருக்கும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது ஒரு பிரதிபலிப்பா தான் நான் பாக்குறோம். நீங்க சாதாரணமா போய் கேளுங்களேன், யார் யார் இந்த வாட்டி பிக் பாஸ்க்கு வராங்கன்னு ஒரு ஐடியா கேளுங்க. கேக்குறப்ப இவங்க எல்லாருமே இவங்க பேரை சொல்லி இருந்திருப்பாங்க. இவங்க அரோரா பேரை சொல்லி நிறைய பேர் நம்ம பாத்திருக்கோம். பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சொல்றேன். இப்ப இதே மாதிரி நம்ம கேட்கும்போது விஜய் டிவி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எழுப்புறப்ப, உதாரணத்திற்கு யார வந்து ஹோஸ்டா வருவாங்கன்றப்ப விஜேஎஸ் சூர்யா, ஆக்டர் சூர்யா, அதுக்கப்புறம் வந்து ஆக்டர் சிம்பு, இவங்க 3 பேருமே வந்து பயங்கரமா அடிபட்டுக்கிட்டே இருந்தது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய இடங்கள்ல வரும்பொழுது அதுல ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்றாங்க, who is cost enough, காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு ஓகேவா இருக்கிறவங்க, நம்ம சொல்றதுக்கு எப்படி அவங்களுடைய ஸ்கெட்யூல் எல்லாத்தையுமே பார்த்து அவங்கள. அதே போலதான் ஒரு தடவையும் அவங்க வந்து ஆட்கள் எடுக்கும்பொழுது நம்மள மாதிரியான ஆட்களுக்கு டீம் கேக்குறாங்க காமன் ஃபோரம்ல. நாம பாக்குறதையும் நாம செய்யறதையும் வச்சு அதன் மூலமாக ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. சும்மா வந்து திடீர்னு ஒரு ஆளை எடுத்துட்டு அவங்க மட்டும் ஃபேமஸ். இப்ப உதாரணத்துக்கு தனலட்சுமி எடுத்தாங்க. தனலட்சுமி வந்து இதே மாதிரி தானே வந்து இன்ஸ்டால அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப நீங்க அவங்கள வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு நடிப்பை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்கன்னும் பொழுது, திவாகர் நான் தான் ஒரு மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா நடிக்கிறார் இல்லீங்களா? அவரை வந்து கூட்டு வந்திருக்கும் பொழுது நீங்க இப்ப என்ன இதுல அதுதான் கரெக்ட். ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம வளர்த்து விட்டவங்க தான். நாம வளர்த்து விட்டவங்க சமூகத்துல அவங்க எப்படி பிரதிபலிப்பா இருக்காங்கறத அதை கூட்டு வந்தாங்க. ஆனா இங்க என்ன விஷயம்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பூட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எதிராளிகளை காலி செய்வதற்காக, ஒரு நிகழ்ச்சியை காலி செய்வதற்காக நிறைய விஷயங்கள் நடக்குது. எதிர் டீம் வந்து இதுக்கு வந்து செயல்படலாம். பாட் இந்த பாட்ன்றதுல வந்து எவ்வளவு பேர் வந்து மாட்டுறாங்க. ஒண்ணும் இல்ல,
கரூர் ஸ்டாம்பைட்ல முடிஞ்சதுமே வந்து அதாவது சம்பந்தமே இல்லாதவங்க அதுக்கு வீடியோ போட ஆரம்பிக்கும் போதுதான் இது வந்து எல்லாமே நோட் பண்ணப்படுதுன்னு டக்குன்னு எல்லாரும் ஏன் நீங்க டெலீட் பண்ணீங்க, திடீர்னு ஏன் இந்த விஷயத்த பண்ணணும், ஏன் டெலீட் பண்ணணும், அப்ப அதுக்கு பின்னாடி இதுல இந்த மாதிரியான பாட் மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றதும் இங்க உணர்வு. அது மட்டும் கிடையாது, ஒரு மியூசிக் ஃபேமஸ் ஆகணும்னா கூட அதுக்கு வந்து பாட் யூஸ் பண்றாங்க. 4 வரியை வந்து ஒரு 10 பிரபல இன்னும் இன்ஸ்டா ரீல்ஸ் போறவங்க கிட்ட அதை கொடுக்கும்போது அவங்க அதை வந்து பண்ணும்போது அந்த வரிகள் ஃபேமஸ் ஆகுது. கண்டிப்பாக அதை செய்யறவங்க சில பேர் சில இசையும் பழக அதை செய்யறாங்க, சில இசையும் பழக அதை செய்யறது இல்ல. இது வெளிப்படையான உண்மை. இந்த விஷயம்லாம் நான் பண்ணி தான் என் பாட்டு ஃபேமஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றவங்க இருக்காங்க. இல்ல இப்படி பண்ணாதான் அது வந்து ஃபேமஸ் ஆகும். இது அவங்களுடைய விஷயமாக இருந்தாலும் உண்மையிலே வந்து என்னது காகிதமும் பறக்கும் காத்துல வந்து ஆமா இதுவும் பறக்கும், காகமும் பறக்கும், காகிதமும் பறக்கும். எது வந்து நிக்குதுன்றத பிற்காலத்துல அது வந்து அதான் காத்து நிக்கும் போது தெரிஞ்சிடும். காகம் பறக்கும், காகிதம் விழுந்துரும், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இததான் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல வந்தது. சரி, நம்ம இத என்னன்னா சமூகத்தினுடைய பிரதிபலிப்பா 2 பேர் 4 பேர் எடுத்துட்டு வரும்போது இவங்களை எப்படி எடுத்துட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் யாராவது கீழே இருந்து யாராவது படிச்சுட்டு மேல வந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிடுது. இவெல்லாம் எதுக்குடா படிச்சுட்டு வந்து இவெல்லாம் ஏன் தான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மனநிலையும் இருக்கு. இது எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்டே நம்ம இந்த மாதிரி ஒரு விமர்சனம் ஏன்டா இப்படி மாதிரி டார்ச்சர் பண்றீங்க, நிகழ்ச்சியே பார்க்க முடியலன்ற மாதிரி இருந்தது. இப்ப உள்ளார அவரையே டார்ச்சர் பண்ணும்போது இப்ப நம்மளுக்கு வந்து ஆமா இல்ல, இப்ப அவருக்கு அது புரியும்ல, அதுதான் இங்க நடக்கிறது. இன்னொன்னு இருக்கு, நாம எப்பயுமே நம்ம கிட்ட வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையும் நாம வாழ்க்கை தான் சிறப்பு மயிறு அப்படின்னு ஒரு வாழ்க்கை மயிரை வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நீ எந்த விஷயம் எடுத்துக்க பாருங்களேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இப்படி வரா ஒரு ஆள் என்ன சொல்லுவான், அந்த காலத்துலதான் நீ அதே மனநிலை தான் இங்க உடனே ஒரு விமர்சனம். ஏன்னா உனக்கு அது பிடிக்கல, உனக்கு அது வரல அப்படின்னும் போது உடனே அதுல மீதான ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா நான் இங்க என்ன சொல்லி இதை முடிக்கணும்னா, அந்த காலத்துலலாம் அப்படின்றதுடைய விஷயம்தான். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை கூட கழுவி ஊத்துறது, ஒரு கருத்து சொல்றது. நான் ஓபனா சொல்றேன், இப்ப இந்த மாதிரி அரோரா மாதிரியான ஒரு பெண்கள் வரும்போது பயங்கர கொஸ்டின் எழுப்புறாங்க இல்லையா. நான் கேக்குறேன் என்னன்னா, பாலா என்ன சாதிச்சுட்டு வந்தார்? பாலா வந்து என்ன சாதிச்சுட்டு அவர் வந்துட்டாரு. பிறகு வந்து நடிச்ச படங்கள்லாம் எப்படி இருந்தது? அப்போ எந்த கேள்வியுமே இல்லையே. ஒரு ஆணாகவும் அவர் வந்து கொஞ்சம் கிளாமராகவும் இருக்கும் பொழுது கொஞ்சம் பணமும் இருக்கிறப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ரொம்ப ஈஸியா. பட் ஒரு பொண்ணு இப்படி வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு ஒண்ணு, நான் இப்ப என்ன வந்து இப்ப ஜாக்கி வந்து சொன்னாங்க என்கிட்ட பேசும்போது, இப்படியான ஒரு விஷயம், இப்ப அரோரா மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. இப்ப இந்த ரியாவா அவங்க பேசுறப்ப அப்ப வந்து கேட்டாங்க, நீ யாருதான், என்ன உன்னோட ஒப்பீனியன் என்ன இதுல? நான் சொன்னேன் ரொம்ப சிம்பிள், அவங்களால முடியுது, அவங்க பண்றாங்க, எனக்கு அதுல என்னால பண்ண முடியாது, என்னோட மைண்ட் அப்படி. அதனால என்னால அந்த பொண்ணு பண்றது தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது, பொறுத்த தெரியும். நீ பாக்குற அவங்க வந்து அதை வந்து செய்யறாங்க, அவ்வளவுதான். நீ பாக்குறதுன்னா அவங்க வளர போறது கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் திவாகருக்கு இதே அப்ளிகபிள் வந்து திவாகரும் உண்டுங்க. அரோராவுக்கு மட்டும் இல்ல, திவாகருக்கு அதுதான். நீங்க ஒரு வீடியோ பார்க்கல வளர போறது கிடையாது. இல்ல சக்கி, இதுதான். அப்ப இந்த மாதிரியாக நீங்க வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் வந்து குத்துதோ குறையுது அவங்க மாதிரி ஆட்கள் எப்படி எடுத்து வரலாம்னு கேட்கறது வந்து சமூகத்துல எப்படியான ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்றதுதான் அந்த நிகழ்ச்சியே. இப்ப நீங்க அதுதான் அதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இவங்கள மாதிரியான ஆட்கள், பாலா இந்த மாதிரியான ஆட்கள் வரும்பொழுது உங்களுக்கு இல்லாத கேள்விகள் இப்ப மட்டும் என்ன திடீர்னு? அவ்வளவுதான். ஏன்னா இப்ப என்னன்னா கேள்வி கேட்கலாம், நாங்களும் கேள்வி கேட்கிறோம், நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சில பேர் வந்து வெளியில தெரிகிறாங்கிறதுக்காகவும் நீங்க இன்னொரு குடும்பம் அவன் வந்து லாக் பண்ணிட்டு கேள்வி கேட்பாங்க. அதுதான் ரொம்ப கொடுமை, அதுதான் கொடுமை. சோ இதுதான் இந்த விஷயத்துல பேசணும்னு நாங்க நினைச்சது. சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் பிக் பாஸ். அங்க இருக்கிற ஆட்களை வந்து எப்படி எல்லாம் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க, இவங்களாம நான் ஃபேமஸ் ஆக்கினீங்கன்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். அதான் அந்த நிகழ்ச்சியோட வெற்றி. அதேதான் இப்ப நீங்க கேக்குறீங்களா, அதனாலதான் அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் பிளஸ்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களை பொறுத்தவரையும் கூட்டுதான், மைனஸ் இருந்தாலும் அவங்களை பொறுத்தவரை பேசப்படணும், அவங்களை பொறுத்தவரை. அதுதான் திட்டம். சோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை எதாவது அது பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்